லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். இப்போ ஒரு கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக கேட்டிருக்காங்க ஒரு டோர். அதான் வந்து அவங்க வந்து சென்டரில் வந்து நல்ல ஒரு விநாயகர் வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த விநாயகர் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்பம் வித் எலிஃபென்ட் கார்விங்ஸ். ஒவ்வொரு மாடலுக்கு ஏற்ற மாதிரி காஸ்டிங்ஸ் மாறும். கிளாசிக் டிசைன் சொல்லுவோம். அதாவது ரெகுலராக எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கலாம், 15 இயர்ஸ் முன்னாடி இந்த மாதிரி டிசைன்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். பட் இது வந்து ரெகுலராக கிளாசிக்காக டிசைன்ஸ் தான் நம்ம பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு. லைக் வந்து பின்ட்ரெஸ்ட் மாதிரியான சைட்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோஸ் காமிக்கிறாங்க. அதான் வந்து அந்த டோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டலில் பண்ணி காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்கள் மெட்டலில் பண்ணாததுனால நம்ம என்ன பண்ணுறோம், வுட்லேயே வந்து டிசைன்ஸ் பண்ணி கொடுப்போம். பியூ கோட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் வைஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கார்விங் ஒர்க்ஸ் இருந்தால் கூட ஓரளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான் நம்ம வந்து டிசைன்ஸ் எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். இப்போ பூஜா டோர்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 150 டிசைன்ஸ்லேருந்து 200 டிசைன்ஸ் வரைக்கும் நம்ம வந்து ரெகுலராக மேக் பண்ணி கொடுக்குறோம். நல்ல கார்விங்ஸ் உள்ள டோர்ஸும் கேட்பாங்க. லைக் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டலக்ஷ்மி, அஷ்டகணபதி, தசாவதாரம், நவதுர்கா, அந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் வந்து கஸ்டமர்ஸ் கேட்கறது உண்டு. நாங்கள் அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக பண்ணி கொடுக்குறோம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இது வந்து கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் அகெயின் வெல்கம் டு டிவிடி ஃபேமிலி. இட்ஸ் மீ அருள். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு புது வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு வீடியோ தான். இல்லை உங்கள் நண்பர்கள் யாராவது வந்து வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரியபங்கியில் வந்து ஹேண்ட் கேவிங்லேயே வந்து டோர் வந்து ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவில் எந்த இடத்துக்கு வேணாலும் இவங்க டெலிவரி தரான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டு இங்கே உள்ள டீட்டெயில்ஸ் ஒவ்வொன்றா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லீடிங்கில் டோர் மேனுஃபேக்சரில் இருக்கக்கூடியது ஆரியபங்கி தான். ஸோ ஆரியபங்கி வந்து கரெக்டாக நம்ம இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் சார்? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆரியபங்கி கிராஃப்டட் டோர்ஸ். ஆக்சுவலாக நம்ம கம்பெனியோட பேர் வந்து ஆரியபங்கி கிராஃப்டட் டோர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையில் நம்ம ஷோரூம் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நுங்கம்பாக்கத்தில் நம்மளுடைய ஷோரூம் இருக்குது. உங்களுக்கு நுங்கம்பாக்கம் ரஞ்சித் ஹோட்டல்னு சொல்லுவாங்க. அதான் வந்து நுங்கம்பாக்கம் ஹை ரோட்டில் உங்களுக்கு ஹோட்டல் தாஜ் அந்த வழியில் வரும்போது உங்களுக்கு வந்து தாண்டி வந்தவொடனே ஹோட்டல் ரஞ்சித் இருக்கும். அதுக்கு நெக்ஸ்ட் பில்டிங் இது வந்து ரோசி டவர்னு பேர். இந்த டவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 இயர்ஸ் நம்ம வந்து இதே சேம் பிளேஸ் 40 இயர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். சேமாக இருக்கும். வந்து ஆக்சுவலாக கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஃப்ரம் 1969 ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 56 வருஷம் நம்ம கடந்து வந்திருக்கோம். ஆக்சுவலாக எக்ஸ்க்ளூசிவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோர்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். அதாவது வந்து மெயின் என்ட்ரன்ஸ் டோர்ஸ் பண்ணுறோம், பூஜா ரூம் டோர்ஸ் பண்ணுறோம், பெட்ரூம் டோர்ஸ் பண்ணுறோம். இது எல்லாமே நம்ம வந்து ரெகுலராக மேக் பண்ணி கொடுக்குறோம். இது மெயினாக வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சவுத் இண்டியன் டீக் தான். அதான் வந்து ஃப்ரம் கேரளா, கர்நாடகா த்ரூ கவர்மெண்ட் ஆப்ஷன் வந்து நம்ம எல்லாமே வுட் எல்லாமே வாங்கிட்டு தான் நம்ம பண்ணுறோம். ஓகே சார். நம்மளோட பிரான்ச்சஸ் வேறு எங்கே இருக்குது சார்? இப்போ சென்னையில் பிரான்ச் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கோயம்புத்தூரில் பிரான்ச் இருக்குது, பெங்களூரில் எங்களோட பிரான்ச்சஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேரளாலேயும் எங்களோட பிரான்ச் இருக்குது. அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் இந்தியாவே வந்து டெலிவரி வந்து பாசிபிள் தான். கண்டிப்பாக இப்போ சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து இப்போ இந்தியாவில் ஆல் ஓவர் இந்தியாவும் நம்ம ரெகுலராக மேக் பண்ணி அனுப்புகிறோம் உங்களுக்கு. அதே மாதிரி எக்ஸ்போர்ட்ஸும் ரெகுலராக பண்ணுறோம் உங்களுக்கு. த்ரூ வந்து நீங்கள் ஷோரூம்ஸில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா தாராளமாக வந்து எங்கே வேணால் நம்மளால் அனுப்பி தர முடியும். வந்து ஜஸ்ட் விசிட் பண்ணிட்டு நமக்கு தேவையானதை வந்து கோட் பண்ணிட்டு போயிட்டா நீங்க வந்து டெலிவரி கண்டிப்பா சொன்ன மாதிரி ஆகும் சார் மினிமம் டெலிவரி. இது வந்து பாத்தீங்கன்னா எங்களோட மேனுஃபேக்சரிங் டைம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 45 டேஸ்ல இருந்து 60 டேஸ் வரைக்கும் நம்ம டைம் கேட்குறோம். ஆக்சுவலா ஓகே சார். இதனால தான் இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வாரண்டி ப்ராடக்ட்னு சொல்றோம். அதான் வந்து பாத்தீங்கன்னா ட்விக் ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து 25 இயர்ஸ் வாரண்டி ப்ரொவைட் பண்றோம். 25 இயர்ஸ் வாரண்டி ப்ரொவைட் பண்றோம். இதுக்கு மேல பண்ற ஃபினிஷிங் கோட்டிங்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 5 வருஷம் நம்ம வாரண்டி ப்ரொவைட் பண்றோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா டீக்குட் ப்ராடக்ட்ஸ்னால நம்ம மெயினாக வந்து சீசனிங்லாம் ப்ராப்பராக பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி பண்ணுறோம். ஃபுட்டு வந்து ஃபுல்லாக சீசனிங் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நார்மல். அதனால வந்து இந்த விரிசல் இந்த மாதிரி இஷ்யூஸ் எதுவுமே இருக்காது. ஆமாம், ஏன்னா நம்ம நார்மல் சீசனிங்க்கு மேலே நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா கெலன் ட்ரையர்னு தனியாக சேம்பர் வச்சுருக்கோம். இந்த சேம்பரில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மாய்ச்சர் ரிமூவ் ட்ரீட்மெண்ட் தான் நடக்கும் உங்களுக்கு. அது மேக்ஸிமம் வந்து உள்ளே இருக்கிற மாய்ச்சர் கண்டென்ட்டை ரிமூவ் பண்ண பிறகு தான் அவங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து அதுக்கப்புறமா வந்து மேனுஃபேக்சரிங், சாண்டிங், பாலிஷிங், டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் சேர்த்து வரதுனால தான் நாங்கள் டிசைன்ஸை பொறுத்து ஒரு 45 டேஸ்லேருந்து 60 டேஸ் வரைக்கும். ஓகே சார். இது வந்து இப்போ நம்ம டோஸ் வந்து எந்த ஒரு காலநிலைக்கு ஏற்ற மாதிரி இருக்குமா சார்? கண்டிப்பாக. இப்போ டீக்குட் ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வித் வாரண்டியோட தான் கொடுக்குறோம் உங்களுக்கு. அதான் வந்து உங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஷ்ரிங்கேஜ், வார்ப்பிங், அதான் வந்து மழை காலத்தில் அந்த ப்ராப்ளம் வர்றது, அந்த சுருங்கிறது, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம டோஸில் வந்து மேக்ஸிமம் வராது உங்களுக்கு. அதுக்காக தான் நாங்கள் வந்து டைம் எடுத்து நம்ம பண்ணுறதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இஷ்யூஸ் வரக்கூடாதுன்றதுனால இந்த டைம் எடுத்து நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஓகே சார். இப்போ நம்மகிட்ட இருக்க சாம்பிள்ஸ் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக காட்ட முடியுமா? கண்டிப்பாக. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் ஷோரூமில் பார்க்குற மேக்ஸிமம் டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஆர்டர் பண்ண டோஸ் தான். ஓகே. வந்து ரெடிமேட்ஸும் இருக்குது. பட் இருந்தாலும் மேக்ஸிமம் நம்ம பார்க்குறது வந்து கஸ்டமர் ஆர்டர்ஸ் தான். இதை பேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன டிசைன்ஸ் பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாம். இப்போ ஒன்றும் பார்த்துடலாம். இப்போ வந்துட்டு நம்மளுடைய மெயின் டோஸ் பற்றி நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இப்போ லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். இப்போ ஒரு கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக கேட்டிருக்காங்க ஒரு டோர்.
அதான் வந்து அவங்க வந்து சென்டரில் வந்து நல்ல ஒரு விநாயகர் வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த விநாயகர் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கும்பம் வித் எலிஃபென்ட் கார்விங்ஸ், இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் டைப் ஆஃப் டோர்ஸ் அவங்க வந்து ப்ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து ட்ரெடிஷ்னல் டோர் கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி டோர்ஸ் வந்து மேக் பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு. சார் இதில் இருக்கிறதெல்லாம் இப்போ கோல்டு ஃபினிஷிங்கில் இருக்குது, இது எல்லாமே வுட்டு தானே சார்? கண்டிப்பாக. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எதுவும் மெட்டல் கிடையாது. ஆக்சுவலாக இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வுட்டை தான் பண்ணியிருக்கோம். இந்த வுட்டில் வந்து மேலே வந்து ஆன்டிக் ஃபினிஷிங் சொல்லுவோம் உங்களுக்கு. அது இந்த ஆன்டிக் ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் தான். இந்த வுட்டுக்கு மேலே நம்ம வந்து இதை பெயிண்டிங் பண்ணுறோம். நான் சொன்ன மாதிரி இந்த பெயிண்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 5 years வாரண்டி கொடுக்குறோம் உங்களுக்கு. அது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல எங்களுடைய இந்த ஆன்டிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல விட்ஸ்டாண்ட் ஆகும் உங்களுக்கு. ஓகே சார், நம்மகிட்ட ஸ்டார்டிங் ஃப்ரம் எவ்வளோ சார்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் டிசைன்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்கொயர் ஃபீட்டில் தான் சார்ஜ் பண்ணுறோம் ஆக்சுவலாக. ஏன்னா இங்கே வர கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டோஸ்க்குமே ஒவ்வொரு மெஷர்மெண்ட்ஸோடு வருவாங்க. ஒரு கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்ஸோடு வரும்போது நம்ம வந்து கரெக்டாக ஒரு ரேட்டு வந்து நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. இப்போ ஒரு பேசிக் டிசைன், ஒரு பேசிக் காஸ்டிங் வந்து ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70,000 உங்களுக்கு டோஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். திரும்ப பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாடலுக்கு ஏற்ற மாதிரி காஸ்டிங்ஸ் மாறும் உங்களுக்கு. இப்போ இது பாருங்கள், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டோர்ஸ் வந்து நம்ம ட்ரெடிஷ்னல்லே கொஞ்சம் வந்து சிம்பிளிஃபைடாக கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் டிசைன் சொல்லுவோம். அதாவது ரெகுலராக எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 years முன்னாடியே நீங்கள் பார்த்துருக்கலாம், 15 years முன்னாடி இந்த மாதிரி டிசைன்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். பட் இது வந்து ரெகுலர் கிளாசிக்காக டிசைன்ஸ் தான் நம்ம பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் கார்விங்ஸ் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளவருக்கு பதிலாக எங்களுக்கு ஏதாவது காட் இமேஜஸ் வேணும்னு சொன்னீங்க, இப்போ லைக் ஒரு விநாயகர் வேணும், இல்லை கும்பம், அது மாதிரி ஏதாவது கார்விங்ஸ் வேணும்னா கூட நம்ம மேக் டு ஆர்டரில் பண்ணும்போது அந்த மாதிரி உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி டிசைன்ஸும் நம்ம வந்து நல்ல கஸ்டமர்ஸ் அதிகமாக விரும்பி கேட்குற டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் அதிகமாக விரும்பி கேட்குறாங்க. அது இல்லாமல் பாருங்கள், இந்த மாதிரி வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து லைக் வந்து பின்ட்ரெஸ்ட் மாதிரியான சைட்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோஸ் காமிக்கிறாங்க. அதான் வந்து அந்த டோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டலில் பண்ணி காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்கள் மெட்டலில் பண்ணாததுனால நம்ம என்ன பண்ணுறோம், வுட்லேயே வந்து டிசைன்ஸ் பண்ணி கொடுக்குறோம். இப்போ இதே வந்து இப்போ அந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்க, நீங்கள் வுட்டில் கன்வெர்ட் பண்ணால் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கணுன்றதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி மேக் பண்ணி வச்சுருக்கோம் உங்களுக்கு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஜெக்ஷன் எஃபெக்ட்ஸில் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு இது மாதிரி கொஞ்சம் செமி மாடர்னாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு, இந்த மாதிரி டிசைன்ஸ் வேணும் பிடிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தாராளமாக உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். மேக் டு ஆர்டர்ஸில் நம்ம பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு. அது இல்லாமல் இப்போ நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது பாருங்கள், இப்போ டோட்டல் மாடர்னைஸ்டு டிசைன், எந்த ஒரு சின்ன ஒரு ட்ரெடிஷ்னல் கூட இல்லாமல் டோட்டலாக ஒரு மாடர்னைஸ்டாக கேட்குறவங்களுக்கு, கொஞ்சம் கிராண்டாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு, நல்ல ஹெவி கார்விங்ஸ் வேணும்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு. இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து நல்ல உங்களுக்கு லுக் வந்து அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி எல்லா டோஸுமே நம்ம டோஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பியூ கோட்டிங் தான் பண்ணுறோம். பியூ கோட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் வைஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கார்விங்ஸ் ஒர்க்ஸ் இருந்தால் கூட ஓரளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான் நம்ம வந்து டிசைன்ஸ் எல்லாமே பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு. இந்த மாதிரி டோட்டலாக வந்து எங்களுக்கு மாடர்னைஸ்டாக ஹவுஸ் கட்டுறவங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் நீங்கள் ப்ரெஃபர் பண்ணலாம். பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப கிராண்டாகவும் அதே மாதிரி உங்களுக்கு அப்பியரன்ஸ் வந்து ரொம்ப நல்லாவும் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணி கொடுக்குறோம். அது இல்லாமல் பார்த்தீங்க, இது மாதிரி அதே மாதிரி நான் காமிச்ச மாதிரி இது ஒரு பேட்டர்ன், அதோடைய மாடிஃபிகேஷன் தான் இந்த டிசைன் இருக்கும். இது வந்து நல்ல ஒரு அந்த மெயின் டோருடைய லுக்கை வந்து ரொம்ப பெட்டராக உங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸும் நீங்கள் ப்ரெஃபர் பண்ணலாம். இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணலாம். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் டோர் கேட்குறாங்க. இந்த மாதிரி வந்து இப்போ லைக் வந்து ஒரு சவுத் இந்தியாவில் எப்படி நம்ம செட்டிநாடு வீடுலாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி வீடு பண்ணும்போது அது எப்படி கட்டுறாங்களோ அந்த மாதிரி டோர்ஸ் கேட்குறவங்களுக்கு, இப்போ சென்னையில் அது மாதிரி வீடு கட்டுறோம், அந்த மாதிரி பிளான் பண்ணுறோன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ் ப்ரிஃபர் பண்ணலாம். உங்களுக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொட்ரூஷன் மாதிரி வந்துடும் உங்களுக்கு. ப்ரொட்ரூஷன்ஸில் உங்களுக்கு கார்விங்ஸ் கொடுத்துருக்கோம். ஒரு ட்ரெடிஷ்னல் டோர் வந்து ஒரு எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸை நீங்கள் மேக் பண்ணி நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணலாம் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அதிகமாக வந்து மாடர்னிஸ்ட் டிசைன்ஸ் நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்து டோட்டல் மாடர்னைஸ்ட் டிசைன்ஸ் கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் எப்படி பண்ணியிருக்கோன்னு சொன்னால், இது வந்து சில பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சில பிளாங்க்ஸ் மட்டும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா ப்ரொஜெக்ஷன்ஸில் இருக்கும். அதான் வந்து 3D டைப் ஆஃப் டோர்னு சொல்லுவோம். அந்த பார்க்கும்போது 3D டைப் ஆஃப் டோர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணிக்கிறோம். வித் உடன் ஹேண்டலோடு பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு. நல்ல திக்னஸோடு வந்துடும் உங்களுக்கு. நல்ல திக்னஸ் கொஞ்சம் அதிகமான திக்னஸ் தான் வரும் உங்களுக்கு. பட் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு மெயின் என்ட்ரன்ஸ் டோர் டோட்டலாக ஒரு மாடர்னாக வீடு கட்டுறீங்க அப்படின்னா தாராளமாக வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிச்சாகவும் ரொம்ப லுக் வந்து நல்லா இருக்கிற மாதிரி பண்ணி கொடுக்குறவங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணலாம். அது பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா செமி ட்ரெடிஷ்னலில் கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணி கொடுக்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் வந்து சென்டரில் வந்து ஒரு மாடர்னிஸ்ட் கார்விங் மாதிரி வரும் உங்களுக்கு. இதில் வந்து உடன் நாப்ஸு கீழேயும் பாட்டத்துலேயும் மேலேயும் வந்து கார்விங்ஸ் வந்துடும். இப்போ அவங்க கஸ்டமர் கேட்டிருக்கிறது ஒரு சின்ன ஒரு விநாயகர் கேட்டிருக்காங்க. அதுக்காக அவங்களுக்காக வந்து ஸ்பெசிஃபைடாக நம்ம வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி டிசைன்ஸ் கொஞ்சம் செமி மாடர்னாக கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இதே கொஞ்சம் சொன்ன மாதிரி மாடிஃபிகேஷன்ஸ் இருக்குது நிறைய. இதுக்கேற்ற மாதிரி மாடல்ஸ் ஒவ்வொரு மாடல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம்.
சார் இப்போ நம்ம டோர் மட்டும் தான் பண்ணி கொடுக்குறோமா, டோருக்கு லாக்கிங் சிஸ்டமும் பண்ணுறோம்? இல்லை, நம்மளுடைய கம்பெனி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்லி டோர்ஸ் அண்ட் ஃப்ரேம்ஸ் அது மட்டும் தான் நாங்கள் மேக் பண்ணி கொடுக்குறோம். ஆக்சசரிஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒவ்வொரு கஸ்டமர்ஸ்க்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். லைக் சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை சார் எங்களுக்கு இந்தியன் லாக்ஸ் வேணும்னு சொல்லுவாங்க, சாவி போட்டு திறக்கிற மாதிரி. சில பேர் வந்து டிஜிட்டல் லாக்ஸ் கேட்பாங்க, ஃபிங்கர் பிரிண்ட் அந்த மாதிரி போடணும்னு கேட்பாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சசரிஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து கஸ்டமர் சாய்ஸ்க்கே விட்டுடுறோம் உங்களுக்கு. அது நாங்கள் என்ன பண்ணுறோன்னா அந்த லிஸ்ட் ஆஃப் ஆக்சசரிஸ் கொடுத்துருவோம் வித் ஸ்பெசிஃபிகேஷனோட. இப்போ நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணுறீங்களோ இதுக்கு ஏற்ற மாதிரியான நம்ம லிஸ்ட்டு கொடுத்துருவோம் உங்களுக்கு. அந்த லிஸ்ட்டை பேஸ் பண்ணி நீங்களே பர்சனலாக போயிட்டு என்ன ஐட்டம்ஸ் வேணுமோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா பெரிய கிராண்டாக பண்ணி கொடுத்துருக்கேன். என்னென்னா இது வந்து பெரிய சைஸஸ் ஆஃப் டோர்ஸ். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிங்கிள் டோர்ஸ் அதிகமாக ஆர்டர் பண்ணுவாங்க. பட் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் டோர், எக்ஸாக்ட் டபுள் டோர் கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டபுள் டோர்ஸ் பொறுத்த வரைக்கும் நார்மலாக சொல்கிறது கொஞ்சம் வைடர் சைஸஸ், கொஞ்சம் பெரிய சைஸஸாக இருந்தால் தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த பாருங்கள், இந்த டோரோட ஆக்சுவலாக வியூ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்க்ளூடிங் நிலவாசல் பார்த்தீங்கன்னா அகலம் வந்து 6 அடி வரும், ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 8 அடி வரும் உங்களுக்கு. இப்போ கதவு சைஸே பார்த்தீங்கன்னா ஒரு 7 அடிக்கு 5 அடி கிட்ட வருது உங்களுக்கு. இப்போ டபுள் டோராக வேணும்னு கேட்குறவங்க, ஒரு கிராண்டாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். பட் சைஸஸை வச்சுட்டு இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. டபுள் டோர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேட்டர்ன்ஸ் பண்ணி கொடுக்குறோம். அதனால் இந்த ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக தான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன நீங்கள் மாடல் செலக்ட் பண்ணுறீங்களோ எந்த சைஸஸ் வேணாலும் நம்ம மேக் பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு. இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி டிசைன்ஸ் இப்போ நிறைய பேருக்கு விரும்பி கேட்குறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடர்னிஸ்ட் விநாயகர் அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் உங்களுக்கு. கொஞ்சம் செமி மாடர்னாக கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி பண்ணலாம். இதில் சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த ஒரு மாடர்ன் விநாயகரோடைய அந்த ஃபேஸ் கார்விங், ஓம் கார்விங், அதே மாதிரி உங்களுக்கு சிஎன்சியில் போட்ட டிசைன்ஸு, அந்த மாதிரி வந்து மாடர்னைஸ் டிசைன்ஸை மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு அந்த மெயின் டோருடைய என்ட்ரன்ஸோடைய கிளாரிட்டி வந்து கொஞ்சம் பெட்டராக கிடைக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி டிசைன்ஸும் பண்ணுறோம். இப்போ அதிகமாக கஸ்டமர்ஸ் நிறைய பேர் கேட்குறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டோர்ஸ் பாருங்கள். இந்த பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி டிசைன் தான் நம்ம அதிகமாக விரும்பி கேட்குறாங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்து டைமண்ட் ஷேப் டோர்ஸ்னு சொல்லுவோம் உங்களுக்கு. அது இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வைடராக பண்ணியிருக்கும். ஆக்சுவலாக இந்த சைஸ் டோர் சைஸே கிட்டத்தட்ட 4 ஃபீட்டு, சிங்கிள் டோர் 4 ஃபீட்டு. இது வந்து டோர் மட்டுமே, இது இல்லாமல் நிலவாசல் சேர்த்து கிட்டத்தட்ட 4 அடி வருது உங்களுக்கு. ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 7 அடி டோர் சைஸ் இருக்குது, இன்க்ளூடிங் நிலவாசல் 8 அடி வரும் உங்களுக்கு. இப்போ நிறைய பேர் கொஞ்சம் கிராண்டாக வேணும், கொஞ்சம் பெரிய ஹவுசஸ் கிராண்டாக வேணும், நல்லா சாலிடாக இருக்கணும் பார்க்கறதுக்குன்னு சொன்னால் இந்த மாதிரி நீங்கள் டிசைன்ஸ் ப்ரிஃபர் பண்ணலாம். நாங்கள் வந்து இதில் அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஹேண்டில் தான் போட்டு தருவாங்க. ஆனால் நாங்கள் பாருங்கள் இந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரியே ட்ரையாங்கிள் ஹேண்டில் நாங்களே டிசைன் பண்ணி இதில் வந்து ஆன்டிக் ஃபினிஷிங்ஸ் கொடுத்து அந்த ஒரு டோர் பார்க்கும்போது யூனிக்காக, அதான் வந்து எல்லா இடத்துலையும் காமனாக நீங்கள் பார்க்காத மாதிரி கொஞ்சம் யூனிக்காக நல்லா டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த மாதிரி டிசைன்ஸு பண்ணலாம். இந்த டிசைன் மாதிரியே நிறைய டிசைன்ஸ் நம்ம ஷோரூமில் ஆல்பம்ஸில் நீங்கள் பார்க்க முடியும் உங்களுக்கு. அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஷோரூம் விசிட் பண்ணிங்கன்னா எல்லா டிசைன்ஸும் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை மாதிரி நீங்கள் இப்போ மெயின் டோர்ஸ் பார்த்த மாதிரி பார்த்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீட்டை வர கஸ்டமர்ஸ் அதிகமாக கேட்குறது வந்து பூஜா டோர்ஸும் அதிகமாக கேட்பாங்க. இப்போ பூஜா டோர்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 150 டிசைன்ஸ்லேருந்து 200 டிசைன்ஸ் வரைக்கும் நம்ம வந்து ரெகுலராக மேக் பண்ணி கொடுக்குறோம் டோர்ஸை பொறுத்த வரைக்கும். இப்போ சில கஸ்டமர்ஸ் வந்து கேட்குறது என்னென்னா, உங்களுக்கு வந்து எங்களுக்கு அந்தளவுக்கு கார்விங்ஸ்லாம் வேண்டாம் சார், எங்களுக்கு வந்து ஒரு பெல் ஓப்பனிங் டிசைன்ஸ் தான் வேணும், இல்லை பேசிக் டிசைன் தான் வேணும்னு கேட்குறவங்களுக்கு நீங்கள் ப்ரிஃபர் பண்ண வேண்டியது இந்த மாதிரி டிசைன்ஸ் ப்ரிஃபர் பண்ணலாம். இப்போ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பூஜா டோர் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் டபுள் டோர்ஸ் தான் வரும் எல்லாமே. இந்த டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பேசிக் டிசைன், அதாவது வந்து பூஜா டோரில் பேசிக் டிசைன், பெல் ஓப்பனிங்ஸ் வந்துடும், ஃப்ளவர் கார்விங்ஸ் வந்துடும், சென்டரில் வந்து இந்த படி மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் எஃபெக்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி படி மாதிரி கொடுத்துட்றோம் உங்களுக்கு. இந்த படியில் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் எஃபெக்ட் கிடைக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். இந்த மாதிரி டிசைன்ஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. காட் கார்விங்ஸ் இல்லாத டோர்ஸ் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஜஸ்ட் இது மாதிரி வந்து உங்களுக்கு தேவைப்படுறவங்க நம்ம நேரில் வந்து பார்க்கும்போது அதை காமிச்சு கொடுக்கலாம் உங்களுக்கு. அது இல்லாமல் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்ல கார்விங்ஸ் உள்ள டோர்ஸும் கேட்பாங்க. லைக் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டலக்ஷ்மி, அஷ்டகணபதி, தசாவதாரம், நவதுர்கா, அந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் வந்து கஸ்டமர்ஸ் கேட்குறது உண்டு. நாங்கள் அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக பண்ணி கொடுக்குறோம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இது வந்து கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இது வந்து அஷ்டகணபதி, அதான் வந்து நிறைய இடத்துல நீங்கள் போய் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. வந்து நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா அஷ்டலக்ஷ்மி டோர் தான் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. ஆனால் எங்ககிட்ட வர கஸ்டமர்ஸ் பண்ணுறதுனா கொஞ்சம் யூனிக் டிசைன்ஸ் தான் கேட்குறாங்க. இப்போ சொன்ன மாதிரி அஷ்டகணபதி பண்ணியிருக்கோம். அதான் வந்து 8 இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட் இது. அதான் ரெகுலராக எல்லா இடத்துலையுமே இருக்காது. இந்த டிசைன்ஸ் வந்து கொஞ்சம் யூனிக்காக தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி அஷ்டகணபதி பண்ணி கொடுக்குறோம். இது இல்லாமல் தசாவதாரம் இருக்குது. அந்த மாதிரி வந்து வெரைட்டிஸ் ஆஃப் டோர்ஸ் வந்து நிறைய மாடல்ஸ் இருக்குது. இப்போ சிஎன்சிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப் ஆஃப் பூஜா டோர்ஸ் இப்போ மாடர்னைஸாக கேட்குறவங்களுக்கு அதுவும் பண்ணி கொடுக்குறோம். அது மாதிரி நிறைய மாடல்ஸு பாருங்கள், அஷ்டலக்ஷ்மி,
அந்த மாதிரி டிசைன்ஸும் வச்சுருக்கோம் உங்களுக்கு. அது நீங்கள் என்ன ப்ரெஃபர் பண்ணுறீங்களோ, எந்த டிசைன்ஸ் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மேக் பண்ணி கொடுத்துடலாம். இது இல்லாமல் இப்போ ஏதாவது நீங்கள் டிஃப்ரெண்ட் கான்செப்ட் வச்சுருக்கீங்க, ஏதாவது உங்களுக்கு மைண்டில் வந்து இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி நீங்கள் டிசைன்ஸ் கொடுத்தா கூட நம்ம தாராளமாக உங்களுக்கு பூஜா டோர்ஸாக இருந்தாலும் சரி, மெயின் டோர்ஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு. ஓகே சார். பூஜா ஸ்டோர் டோர்ஸ்லாம் எவ்வளோ ஸ்டார்டிங்? அது ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி இப்போ இந்த மாதிரி பெல் ஓப்பனிங் டிசைன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டீக்கில் பண்ணும்போது ஒரு 70,000 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது டோர்ஸ். அதுக்கேற்ற மாதிரி மாடல், ஒவ்வொரு மாடலுக்கு ஏற்ற மாதிரி காஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி மெயின் டோர் பூஜா டோர் மாதிரியே பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பூஜா டோர்ஸ் வந்து இப்போ ஒரு டைப் ஃப்ளாட் டைப்லாம் வர மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக பூஜா ரூம் மாதிரி தனியாக கொடுக்கறது கிடையாது ஆக்சுவலாக. அது மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி பூஜா மண்டபம் மாதிரி கேட்குறாங்க உங்களுக்கு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பூஜா மண்டபமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து ஹைட் வந்து 6 feet ஹைட் வரும் உங்களுக்கு. அகலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 feet விட்த் வருது. டெப்த் வந்து ஒரு 1.5 டெப்த்து. இப்போ சொன்ன மாதிரி அந்த ஃபோட்டோஸ் வைக்கிறதுக்கு, ஐடல்ஸ் வச்சுக்கிறதுக்கு, அந்த மாதிரி ஒரு லிவிங் ஹாலில் ஒரு கார்னர் ஸ்பேஸ் தான் இடம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து மண்டபம்ஸ் வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அது இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டிஸ்பிளேக்காக நம்ம இந்த டாப் பேனல் இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக வச்சுருக்கோம். இந்த மண்டபம் வந்து நம்ம இது மாதிரி ரெடி பண்ணி தரலாம். இந்த மண்டபத்துலேயே நிறைய மாடல்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக் டு ஆர்டர்ஸ்லேயே உங்களுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி மண்டபம்ஸும் நம்ம வந்து மேக் பண்ணி கொடுக்கலாம். இப்போ இந்த மண்டபத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து நாங்கள் ஆஃபரில் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தால், அதை வித்தவுட் இந்த பேனல் இல்லாமல் நீங்கள் மஞ்சள் மட்டும் எடுக்கிற மாதிரி இருந்தால் ஆக்சுவலாக நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1,40,000 அந்த ரேஞ்சஸ் வரும் உங்களுக்கு. இப்போ இது ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா 95,000 ப்ளஸ் டேக்ஸில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டீ குட் தான். அதான் வந்து மற்றது எல்லாமே இந்த ரேக்ஸு, இப்போ ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்லாம் இருக்கும் உங்களுக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜஸ் எல்லா ஐட்டம்ஸும் நீங்கள் வெளியே வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம் உங்களுக்கு. இந்த மாதிரி வந்து ரேக்ஸும் கொடுத்துருவோம் உங்களுக்கு, இதுலேயே இருக்கும் உங்களுக்கு. ப்ளஸ் வந்து இந்த டிசைன் வந்து ஃபுல் டீக்கில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீக்கில் பண்ணியிருக்கோம். இந்த பேக் பேஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளைவுட் வித் வீனியர் வரும் உங்களுக்கு. இந்த பேக் பேஸ் மட்டும் உங்களுக்கு ப்ளைவுட் வித் வீனியர் வரும். மற்றது எல்லாமே கம்ப்ளீட் டீக்கில் தான் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. அதனால் இது வந்து இப்போ கஸ்டமர் யாராவது இப்போ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உடனே இமீடியட்டாக எடுக்கணும்னு சொன்னீங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து இந்த மண்டபத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மாடல் தான் ஆக்சுவலாக. இது வந்து ஆல்ரெடி நம்ம வந்து இந்த டிஸ்பிளே தான் நம்ம வர வச்சுருந்தோம், ஹெட் ஆஃபீஸ்லேருந்து ஒரு இதுவாக வச்சுருந்தோம். ஒரு கஸ்டமர் வந்து இந்த டோரை வந்து இந்த இது வந்து வாங்கிட்டாங்க ஆக்சுவலாக. இது வந்து பார்த்தீங்கன்னா இதே அது மாதிரி தான் ஆஃபரில் வச்சுருந்தோம் உங்களுக்கு. இந்த மாதிரி வேணும். ஆனால் இப்போ கஸ்டமர்ஸ் வந்து இந்த மாதிரி மாடல் பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி வேணுன்னா கூட மேக் டு ஆர்டரில் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னால் கூட நீங்கள் தாராளமாக மேக் டு ஆர்டரில் இந்த மாதிரி டிசைன்ஸ் உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். அதான் இப்போ வந்துட்டு நம்ம உங்களுக்கு மெயின் டோர் காமிச்சு கொடுத்தேன், அதே மாதிரி பூஜா டோர்ஸ், பூஜா மண்டபம்ஸ்லாம் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்மகிட்ட வர கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் செக்மெண்ட் டோர்ஸ், அதான் பெட்ரூம் டோர்ஸும் கேட்குறாங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பெட்ரூம்காக எக்ஸ்க்ளூசிவாக மேக் பண்ணுற டோர்ஸ் ஆக்சுவலாக. இது வந்து என்னென்னா மெயினாக வந்து என்னென்னா எங்கிட்ட ஒரு மெயின் டோர் வாங்குறாங்க, பூஜா டோர் வாங்கும்போது இப்போ வெளியே போய் ஃப்ளஷ் நம்ம பெட்ரூம் டோர்ஸ்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் டோர்ஸோ இல்லை மெமரி டோர்ஸோ நம்மளாக கிடைக்குது. பட் என்னென்னா அது இந்த மாதிரி ஒரு மெயின் டோர் பூஜா டோர் போட்டுட்டு அது உள்ளே வந்து அந்த மாதிரி நார்மல் டோராக இருக்கும்போது ஒரு பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்கும். அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வீனியர் டோர்ஸ் நம்ம மேக் பண்ணி கொடுக்குறோம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்படி மேக் பண்ணுறோன்னு சொன்னால் உங்களுக்கு 3 inches வந்து பார்த்தீங்கன்னா 4 சைடுமே அவுட்ரு சட்டம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஹார்ட்வுட் பார்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை வந்து மகோகனி வுட்டில் வந்து நம்ம பார்டர்ஸ் பண்ணி கொடுத்துட்றோம். இன்னர் செக்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ்ட் வுட்னு சொல்லுவோம். அது சாலிட் கம்ப்ரஸ்ட் வுட் தான். அது உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு வந்து எந்த இடத்துலையுமே உங்களுக்கு போல் சவுண்டு, ஹாலோ சவுண்டு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது ஆக்சுவலாக. இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு. டியூரபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஏன்னா வெயிட் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ளஷ் டோர்ஸ் மாதிரி மெமரி டோர்ஸ் மாதிரி லைட் வெயிட்டாக இருக்காது உங்களுக்கு. வந்து ஜஸ்ட் நீங்கள் லிஃப்ட் பண்ணால் தெரியும் உங்களுக்கு. இது ரொம்ப வந்து சாலிடாக உங்களுக்கு வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா வெயிட் அதிகமாக டியூரபிலிட்டி அதிகமாக இருக்கணுன்றதுக்காக நம்ம கொடுக்குறோம். இப்போ இதுக்கே அவங்க 1 year வாரண்ட்டி கொடுக்குறோம் உங்களுக்கு. இந்த டோருக்கு 1 year வாரண்ட்டி கொடுக்கறதுனால இது இன்டர்னல் செக்மெண்ட்ஸ்ன்றதுனால தாராளமாக ஒரு 8 years to 10 years அது பாட்டு இருந்துகிட்டே தான் இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தேவைப்படும்போது ரீகோட்டிங் மட்டும் பண்ணால் போதும் உங்களுக்கு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து இப்போ நாங்கள் எப்படி பிளான் பண்ணியிருக்கோம்னா பிளைனில் உங்களுக்கு ஒரு சைடு வந்து உடன் பேனல் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல் லென்த் உடன் பேனல் பண்ணிவிட்டு இதில் வந்து ஸ்ட்ரிப்ஸ், இது வந்து அலுமினியம் கேல்வனைஸ் ஸ்ட்ரிப்ஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து உங்களுக்கு வந்து கருத்து போகாது, அது பிராஸ் கிடையாது ஆக்சுவலாக. இது வந்து அலுமினியமில் கேல்வனைஸ் பண்ணுறதுனால இது எந்த காரணத்தோட மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, தொடச்சி மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கு. அதனால் பிராஸ் இதை பண்ணி கொடுக்கலாம். இப்போ இது ஒரு மாதிரி உடனில் பண்ணி கொடுக்குறோம். இப்போ சில பேர் இல்லை சார் எங்களுக்கு இந்த மாதிரி வேண்டாம், உடன் ஹேண்டில் மாதிரி வேணும்னு கேட்குறவங்களுக்கு இந்த பேனல் இல்லாமல் நாங்கள் வந்து ஒரு உடன் இந்த மாதிரி உடன் ஹேண்டிலும் பண்ணி கொடுத்துடலாம். நல்ல ஹெவியான போட்டு ஆமாம், கொஞ்சம் சைஸஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக வேணுனாலும் ஓகே, பெரிய சைஸாலும் ஒன்று அது மாதிரி வந்து நீங்கள் என்ன இந்த மாதிரி இதில் வந்து ஒரு 3-4 வெரைட்டி ஆஃப் டைப்ஸ் வச்சுருக்கோம் நாங்கள். பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் 3-4 டைப் இருக்குது. அது நாங்கள் நீங்கள் கஸ்டமர்ஸ் நேரில் வரும்போது நாங்கள் காமிச்சு கொடுப்போம். அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன டிசைன்ஸ் பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அவங்களுக்கு இதில் வந்து எத்தனை நம்பர்ஸ் இருக்குது. இப்போ மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டோர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. 2 டோர் 3 டோர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுலேருந்து எத்தனை டோர்ஸ் வேணுமோ இது வந்து தாராளமாக பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு. இது வந்து வேனியர் டோர் பெட்ரூமுக்கு போடுறது ஆக்சுவலாக. இது இப்போ சில பேர் வந்து பாத்ரூம்ஸுக்கு கேட்பாங்க. பாத்ரூம்க்கு இதே சேம் இது யூஸ் பண்ணிவிட்டு பேக் சைடில் நாங்கள் வந்து சிமிலராக லேமினேஷன் கொடுத்துருவோம். ஃப்ரண்ட்டில் வீனியர் கொடுத்துட்டு
பேக்கில் லேமினேஷன் கொடுத்துருவோம். அது லைட் ஷவர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது போடுறதா இருந்தால் கூட உங்களுக்கு வந்து லேமினேஷன் இருக்கிறதுனால ப்ராப்ளம் வராது. பட் ரொம்ப அதிகமான தண்ணி இருக்கும், ரொம்ப அதிகமாக தண்ணி படும் அப்படின்னா இது மேக்ஸிமம் நான் சஜஸ்ட் பண்ணுறது கிடையாது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் வீனியர் கான்செப்ட்ன்றதுனால பெட்ரூம்ஸ்க்கு லைட்டாக ஷவர்ஸ் படுற தண்ணி படுற இடத்துக்கு மட்டும் நீங்கள் தாராளமாக இந்த நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா இப்போ மெயின் டோர் மாதிரியே உங்களுக்கு வந்து நாங்கள் சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ரேம் அண்ட் டோர் மட்டும் கேட்குறவங்களும் இருக்காங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ரேம் டோர் பக்கத்தில் உங்களுக்கு வந்து நல்ல டிசைனிங்காக பண்ணணும் சார், கிளாடிங் மாதிரி பண்ணணும்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்குற கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நார்மலாக இந்த மாதிரி வந்து டிசைன்ஸ் ப்ரிஃபர் பண்ணலாம். உங்களுக்கு நிறைய இதில் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்லர் டைப்புன்னு சொல்லுவோம் உங்களுக்கு. ஆக்சுவலாக இது வந்து சைடில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி, இது வந்து பேக்கில் வந்து உங்களுக்கு ஃப்ளாட் அண்ட் பிளைனாக இருக்கும். உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து இந்த டிசைன், அதாவது ஒரு பில்லர் ஃபிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்குமோன்றமோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி பில்லர் டைப் பண்ணி கொடுக்குறோம். ஜஸ்ட் வந்து என்னென்னா உங்களுக்கு அது ஃப்ரேம்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் இதில் ஓவர்லேப் பண்ணிவிட்டு இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி, அதை 2 சைடுமே இது மாதிரி 2 சைடும் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி அது மாதிரி உங்களுக்கு பண்ணிக்கலாம். அது இல்லாமல் உங்களுக்கு டாப் பேனலும் இருக்குது. சொன்ன மாதிரி டாப் பேனல்ஸும் இந்த மாதிரி வந்து பாருங்கள், இப்போ கஸ்டமர் ஒருத்தர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சங்கு சக்கரநாமம் ஆஞ்சநேயர் கருடர் கான்செப்டை வந்து அவங்க டாப் பேனலாக கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் வந்து சைஸஸ் பொறுத்து, இப்போ இது வந்து ஒய்டர் சைஸஸ்ன்றதுனா 5 கார்விங் பண்ணி 6-7 கார்விங் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது இப்போ உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் சைஸ் தான் இருக்குது. ஒரு 3 கார்விங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ சங்கு சக்கரநாமம் ஆஞ்சநேயர் கருடர் எலிஃபெண்ட் கேட்டிருக்காங்க. அது மாதிரி கஜலட்சுமி வித் எலிஃபெண்ட் பண்ணுறோம், விநாயகர் வித் எலிஃபெண்ட் பண்ணுறோம். அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் என்ன கார்விங்ஸ் நீங்கள் இமேஜஸ் கேட்குறீங்களோ அந்த இமேஜஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். டாப் பேனலில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த சைட் பேனல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் பண்ணி கொடுக்குறோம். இப்போ இது வந்து பில்லர் டைப் மாதிரி பண்ணி கொடுத்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்விங் பேனல்ஸும் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீகாக் பேனல், அந்த மாதிரி வந்து பேனல்ஸில் வந்து நிறைய டிசைன்ஸ் வந்து நம்ம ஷோரூம் பண்ணலாம். இல்லை நீங்கள் என்ன மாடல் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ, மெயின் டோருக்கு என்ன மாடல் செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு சிமிலராக வந்து என்ன டிசைன்ஸ் நம்ம வந்து சைட் கிளாடிங் பண்ணி கொடுக்கணும் கூட நம்ம டிசைனிங் பண்ணி கூட நம்ம பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. கஸ்டமர் தேவைப்படுறவங்க நம்ம ஷோரூமில் வரும்போது இதெல்லாமே நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொடெக்ஷன் டோர் அதிகமாக கேட்குறாங்க. அதை வந்து என்னென்னா இப்போ ஒரு மெயின் டோர் போடுறீங்க, இந்த மெயின் டோருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஒரு கருப்பு கலர் கிரில் போட்டு நம்ம வந்து நார்மலாக கவர் பண்ணுவாங்க. உங்களுக்கு நிறைய இடத்துல சேஃப்டி கேட்குறாங்க. நிறைய பேர் இப்போ ஃப்ளாட் டைப்போ சில இண்டிவிஜுவல் வில்லாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்த் வேணும், சேஃப்டி வேணும்னு கேட்குறதுனால இப்போ நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் டோர்ஸும் மேக் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு மெயின் டோர் எந்த மாதிரி செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு பேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து நம்ம டிசைன்ஸ் வந்து பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு இப்போ இந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பேக்கில் இருக்க இதே மாதிரி டைப் தான் டோர் தான் பண்ணியிருக்காங்க. இது மாடர்ன் விநாயகர் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரொடெக்ஷன் டோர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேலே வந்து சங்கு சக்கரநாமம் உட்ரன்லேயே கார்விங் பண்ணி கேட்டிருக்காங்க, பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே வந்து ஒரு ஃப்ளவர் பண்ணி கொடுத்துட்டு சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அயன் ராடு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல திக்னஸ் உள்ள அயன் ராடு பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. அதே மாதிரி இப்போ அந்த சிமிலராக ஆன்டிக் கேட்டிருந்தாங்க அந்த இதில் வந்து அது மாதிரி அவங்க ஆன்டிக்கும் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி வந்து கஸ்டமர்ஸ் வந்து சேஃப்டி டோரும் சேர்த்து கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டிஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன டிசைன் செலக்ட் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் டோரும் நம்ம வந்து மேக் பண்ணி கொடுக்கலாம். வித் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இப்போ ஓப்பனிங் வேணும், லைக் என்ன ஐட்டம்ஸ் வாங்குற மாதிரியா இல்லை ஜஸ்ட் பார்வைக்கு பார்த்த மாதிரியா, அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு அந்த இடத்துல எப்படி நீட் இருக்கோ அது மாதிரி என்ன மாதிரி நீட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் டோர் கூட மேக் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு அது மாதிரி கஸ்டமர் தேவைப்படுறவங்க இந்த மாதிரி டிசைன்ஸ் கூட நம்ம ஆர்டர் பண்ணி கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துருப்போம். நிறைய வெரைட்டியான உட் கார்விங் டோர்ஸ் வந்து உங்கள்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்கள் நண்பர்கள் யாராவது வீடு கட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். Until then, bye from Arul. Peace out, guys.